வயசானவங்களுக்கு இப்போது காலை நகர்த்தி வச்சு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். செவரு சப்போர்ட் எடுத்துகிட்டு செய்யலாம். ஸோ இப்போ செவுத்துக்கிட்ட நின்றுக்கோங்க, கைகளை வந்து செவுத்தில் சப்போர்ட்டுக்கு வச்சுட்டுலாம். ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் காலை நகர்த்தி வைக்க முடியுமோ ஒரு ஸ்டெப் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. காலை திருப்பணும், டேர்ன் யுவர் ஃபுட் அவுட். ஸோ சப்போர்ட் செவுத்தில் நல்லா கையை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓப்பன் பண்ண ஃபுட்டில் முட்டியை மாத்திரம் அந்த காலோட முட்டியை மடிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ போக முடியுமோ போகலாம். சென்டர். ஸோ நீங்கள் முட்டியை நகர்த்தரிச்சு கைகளையும் ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உடம்போடு சேர்ந்து கையும் வரணும். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு செய்யறச்சே வயசானவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கும், கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நம்மளாலையும் செய்ய முடியும், பயப்படாமல் பண்ணுவாங்க. எக்ஸேல், நீ ஸ்ட்ரெயிட், ரிலாக்ஸ். இப்போது ஏசிமெட்ரிக்கல் ஒரு சைடு செஞ்சாச்சு, அடுத்த சைடும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹிப் ஓப்பனிங் அதுக்கு உண்டான செகண்ட் வேரியேஷன். ஸோ இந்த மாதிரி சேரை வந்து செவத்தோடு ஒட்டி போட்டுக்கோங்க. ஸோ நல்லா நமக்கு நகர்ந்தா கூட சப்போர்ட் இருக்கணும், கிரிப் இருக்கணும், வழுக்கக்கூடாது. ஸோ இந்த பொசிஷனில் ஒரு கால் எடுத்து சேர் மேலே வச்சுக்கோங்க. நல்ல உள்ளங்கால் வந்து சேர் கடைசி வரைக்கும் போய் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இந்த கீழே நிற்கிற கால் வந்து இனிஷியலாக ஹிப்பு டைட்டாக இருக்கிறவங்களுக்கு இப்படி ஓப்பன் பண்ணி ஹாஃப் வீலில் தான் இருக்கும், பரவாயில்ல, அந்த பொசிஷன்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு எங்கே முடியுறதோ அங்கே ஆரம்பிச்சுக்கலாம். இன்ஹேல், உள்மூச்சை எடுத்துகிட்டு 2 கைகளும் மேலே எடுத்துக்க போகிறோம். எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட், வெளிமூச்சை விட்டுட்டு கீழே குனிங்க. மெதுவாக இன்ஹேல், கம் அப், எக்ஸேல், ஆர்ம்ஸ் டவுன். ஸோ இதை வந்து ஒரு ஃபியூ டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த கீழே குனிகிற பொசிஷனில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்டே பண்ணலாம். இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட். இந்த பொசிஷனில் நல்ல சேரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, செவரோடு அணைச்சிருக்கட்டும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், 1, 2, உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இந்த பொசிஷனில் நல்ல ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் கிடைக்கும், காஃப் மசில் ஸ்ட்ரெச் கிடைக்கும், ஹிப் ஓப்பனிங்கும் ஆகும். ஹிப் அண்ட் க்ராயின் ஓப்பனிங் ரெண்டுமே நடக்கும். இன்ஹேல், கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். ஸோ காலை எடுத்துடலாம். ஸோ இதை நீங்கள் ஃபியூ டேஸ், ஒரே நாள்லலாம் சரியாகாது, ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் செய்ய இப்போ கீழே நிற்கிற கால் சொன்னேன் இல்லையா, அது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு செய்ய முடியும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு செஞ்சு காமிக்கலாம். லெஃப்ட் கால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, ரைட் லெக் ஆன் த சேர். ஸோ இப்போ இந்த கீழ்கால் கவனிச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நீங்களே பார்ப்பீங்க. இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட். நல்ல சேரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, ஸ்டே பண்ணலாம் ஃபியூ கவுண்ட்ஸ், 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி ஸ்டே பண்ணுற பொசிஷனில் நீங்கள் நார்மல் ப்ரீத்திங் செஞ்சுட்டே தான் இருக்கணும், மூச்சை பிடிக்க வேண்டாம். இன்ஹேல், கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். ஸோ இந்த சேர் சப்போர்ட்டாக பண்ணக்கூடியதில் இது ஃபஸ்ட்டு வேரியேஷன். இது வந்து நேராக குனிஞ்சது. ரெண்டாவது சைட்வேஸ், இந்த லேட்ரல் பெண்டிங்னு சொல்லுவோம், அதையும் சேர் சப்போர்ட்லேயே செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா நீங்கள் சேரை சைடில் பார்த்தா மாதிரி நிற்கணும். ஒரு கால் எடுத்து சேர் மேலே வச்சுருங்க. நல்ல சேரை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் பேலன்ஸ் இருக்கணும். ஓகே, நின்று கால் எடுத்து வச்ச உடனே உடம்பு இப்படி திரும்பி இருக்கணும், நார்மலாக இப்படி திரும்பிடும் உடம்பு. நீங்கள் கான்ஷியஸாக இடுப்பை திருப்பிக்கணும். ஸோ இந்த பொசிஷன்லேருந்து இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல், சைடில் போகிறீங்க. லெஃப்ட் லேட்ரல் ஸ்லைட் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் போங்க. இன்னொரு கைகளை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நீங்கள் இடுப்பில் வச்சுக்கலாம். இன்ஹேல், கம் அப், எக்ஸேல், லேட்ரல், இன்ஹேல், சென்டர், எக்ஸேல், லேட்ரல். ஒரு 3 ரவுண்ட் ஸ்டே பண்ணலாம். 1, 2, 3. இன்ஹேல், கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். இது ஒரு வேரியேஷன். இது ஒரு ஃபியூ டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இதுலேருந்தே ஃபார்வர்ட் பெண்ட். இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப். நல்ல சேரில் அழுத்தம் கொடுத்துக்கணும், காலால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ பாதி குனிஞ்சா கூட போகிறோம். ஹாஃப் ஃபார்வர்ட் பெண்ட். முடிஞ்சதுன்னா கீழே வரைக்கும் போகலாம், இல்லைன்னா எங்கே குனிய முடியுதோ அதோடு நிறுத்திக்கோங்க. இன்ஹேல், கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். இன்ஹேல், அப், exhale, forward bend, inhale, come up, arms down, relax.
காலை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் ரைட் சைட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 சைடும் ப்ராக்டிஸ் பண்ணுறச்சே ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 10 நாளோ 15 நாளோ அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் ரிசல்ட் கிடைக்கும். ஒரே நாளில் கிடைக்குமா தெரியாது. ஒருத்தருக்கு 5 நாளில் ஃப்ரீ ஆகிடுச்சு ஹிடுப்பு, எனக்கும் அதே மாதிரி ஆகிடுமா அதுவும் நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அவங்கவுங்க உடம்பை பொறுத்து இருக்குது, அவங்கவுங்க ப்ராக்டிஸையும் பொறுத்து இருக்குது ஹிப்பு எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆகுதுங்கிறத பொறுத்து. ஸோ இப்போ சேரில் ஃபியூ டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி, ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளோட ஹிப் ஓப்பனிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, சேர் இல்லாமல் வால் சப்போர்ட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஸோ முதல்ல பண்ண மாதிரி இப்போ சேர் இருந்த இடத்துலையே நீங்கள் வாலை இமேஜின் பண்ணிக்கிறீங்க. வாலில் காலை வைக்க போகிறோம். லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட். ஸோ உங்கள் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கணும், பேலன்ஸ் போகக்கூடாது. நீங்கள் இது ட்ரை பண்ணுறச்சே ஒரு காலை மாத்திரம் ஸ்லிப்பரியாக இருக்கிற மேட்டில் தரையில் வைக்க வேண்டாம். நீங்கள் தரையில் வச்சுட்டே காலை வச்சுட்டே பண்ணலாம். ஸோ நல்ல காலை செவுத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்க போகிறீங்க. இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட். உங்களால் எவ்வளோ முடியறதோ செவத்தில் கை வச்சுக்கலாம், இல்லை உங்கள் காலையே கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் கை ஏட்டுறதோ அந்த அளவுக்கு போனால் போகிறோம். இன்ஹேல் கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு சேரில் வச்சுட்டு செஞ்சு நல்ல கம்ஃபர்டபுளாக வருது. காலை செவுத்தில் அழுத்த முடியணும். வயசானவங்களுக்கு வந்து அது இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து வயசானவங்களுக்கு அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் சேர் சப்போர்ட் வச்சுட்டே பண்ணுங்கள். முடியறவங்க சேரில் கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வால் சப்போர்ட்டில் பண்ணலாம். இன்னொரு முறை செஞ்சு பார்க்கலாம். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட், இன்ஹேல் கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். காலை எடுத்துடலாம். இப்போ இதோட அடுத்த வேரியேஷன் சைடில் லேட்ரல் பெண்டிங் பார்க்கலாம். ஸோ காலை செவுத்தில் வச்சுக்க போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு கவனிச்சுட்டு தான் நம்ம வந்து மூவ்மெண்ட்டுக்குள்ளே போகணும். ஸோ வச்ச உடனே உங்கள் பொசிஷனை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், உங்கள் பிரெத்தை அப்சர்வ் பண்ணுங்கள். ரெண்டுத்துலேயும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் மூவ்மெண்ட்டுக்கு போகணும். அவசரப்பட்டு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நிதானமாக பண்ணாலே போகிறோம். நல்லா டோஸ் மேலே பார்த்தா மாதிரி இருக்கட்டும். உடம்பு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஒரு கை இடுப்பில் இருக்கலாம், இன்னொரு கையில் எக்ஸேல் பண்ணிவிட்டு ஸ்லைட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் முடியறதோ அந்த அளவுக்கு போனால் போகிறோம். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த எல்போவை மடிக்க முடியும். மடிச்சுட்டே கீழே ஃபுல்லாக இறங்க முடியும். இன்ஹேல் அப், ஆர்ம்ஸ் டவுன், லெக் டவுன். இந்த சைட் லேட்ரல்லையே நம்ம பார்த்த அடுத்த வேரியேஷன் ஃபார்வர்ட் பெண்டிங். ஸோ காலை செவுத்தில் வச்சிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸோ எவ்ரி டைம் எந்த மூவ்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல பேலன்ஸ். இந்த மாதிரி ஒரு காலில் நிற்கிறது, பேலன்ஸிங், எல்லா ஆசனம், எல்லா மூவ்மெண்ட்ஸுக்குமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, பேலன்ஸ் இருக்கா பார்த்துட்டு தான் நம்ம மூவ்மெண்ட்டுக்குள்ளே போகணும். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட், இன்ஹேல் கம் அப், ஆர்ம்ஸ் டவுன், ரிலாக்ஸ். காலை எடுத்துடலாம். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு ப்ராக்டிஸ் பண்ணிங்க, அதே மாதிரி ரைட் சைடும் ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 சைடும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இதை ரெகுலராக பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லைன் டவுன்லேயும் இதே மாதிரி ஃபியூ ஹிப் ஓப்பனர்ஸ் இருக்குது. அதையும் நம்ம வர கிளாஸஸில் பார்க்க போகிறோம்.